Hey guys, welcome to INC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்றோம். வெங்காயம் போண்டா வெங்காயம் போண்டாவா இல்ல பக்கோடாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, எங்களுக்கே தெரியல. லாஸ்ட்ல தான் சொல்லுவோம். சரி, தேவையான பொருட்கள் வெங்காயம், மிளகாத்தூள், கெச்சப்ப கையில வச்சிருக்கேன். கெச்சப்ப சொல்லலாம். வெங்காயம் வெங்காயம், மிளகாத்தூள், அது அரிசி மாவு, கடலை மாவு, கொத்தமல்லி, சொல்லிட்டீங்களா? தொட்டு திங்க கெச்சப். சரி, ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதானே? ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நீ தோல் மட்டும் விடுறா, நீ தோல் மட்டும் விடுறா. நீ வந்து என்ன பண்றனா, ஆனா கலக்கு கரண்டி கிண்ணம் எதுவுமே இது எட்ட சேர்ந்து அந்த கரத்தல ஸ்கிரைப் மாதிரி பண்ணுங்க. ஸ்கிரைப்ல அர்த்தம் என்ன தெரியல, புரியல. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கொடுத்துக்கிட்டே இருங்க. கிள்ளி கொடுக்காம. சரி, இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன கொட்டணும்? கொட்டுறலாம் வேலையில. இப்போ வெங்காயம் அரிக்கிறது தான். வெங்காயம் அரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே கொட்டணும். அதுக்குள்ள நீ இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல இருந்தா அதான் வேலை. குப்பையெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டா சின்ன ஒரு கவர். அந்த கவரு இதுல ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்லாம் உள்ள விட்டு அப்படியே எடுக்க. நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த குப்பையெல்லாம் ஒரு கவர்ல போட்டுக்கலாம். சின்ன இந்திரா ஒரு கப் கரெக்டா தான் விடும் போடு. அந்த கவரை கொடுத்தனா அப்படியே குப்பையெல்லாம் போடலாம். தோல் டக்குனு வச்சு தோல் ஒரு கப் ரெச்சாவே ஒன்னா பாத்துக்கலாம். நீ எதுக்கு அவசரப்பட்டு போட்டாத. சூடு ரைட்டான விடு. ஓகேவா, போதுமா? போதும். நான் கை வலிக்கிறவ தரேன். அரவாசம் இருக்குங்க. சரியா, நானும் இருக்கிறேன். எனக்கு இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. எனக்கு அறியுது. ஆமா தங்கம், எங்களுக்கு ரவுடிசம் தெரியும் தங்கம். இது பேர் ரவுடிசம். சமைக்கிறது என்ன கெச்சப் நக்கி பார்க்க போறியா? நல்லா நான் நக்கி பார்த்தாச்சுனா டக்குறதும் விட மிளகு சாப்பிட்டுருக்காங்க போட்டா. என்னடா தொடர்ந்து ஏதோ சமைக்கிறதா செஞ்சுட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல விரைவில் வரும். உரிச்சடா குடு உரிச்சு 1/2 மணி நேரம் உரிக்கிறேன். என்னடா கதை? நான் உரிச்சது எத்தனை நான் உரிப்பேன். கைஸ், இது ரொம்ப லேசா இருக்கும் கைஸ். அதான் கைஸ் இங்க டாஸ்க். கைஸ், இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்த சேனலுக்கு சமைச்சு அப்படியே சமைச்சே பழகிடுச்சு கைஸ். நான் ஒரு செஃப்பாவே ஆயிட்டேன் கைஸ். வீக்கெண்ட்னாலே ஏதாவது ஒன்று செஞ்சுவாங்க. நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலாம். அப்படியே சட்டா போயிடுச்சு. என்ன சில்லறக்கா கைஸ்? உங்கள்கிட்ட சில்லறன் தான் எங்களுக்கு பேமெண்ட்ல போட்டுடுங்க. சில்லற கேட்டுருக்கான். என்னத்துல வெங்காயம் எடுத்து வந்திருக்க? யாரு காணா? இவன் தான். அது அப்படிதானே இருக்கு வெங்காயம். அது தெரியாம இருக்கியா? என்னன்னா வெங்காயத்தை அணில் கடிச்சு வச்சிருக்கு. அணில் கடிச்சா நல்லது. அது அணில கடிச்சா பாம்பு கடிச்சான்னு தெரியல கைஸ். அது அப்படிதானே இருக்கு வெங்காயம். என்ன இருக்க மண்ணுக்குள்ள குறைஞ்சிருக்கல வெங்காயம். எதுல இருந்து வரும்னு சொல்லி பூமியில இருந்து தானே வருது வெங்காயம். நட்டு வைக்கிறாங்க. இங்க அடியில வரணுமா, வேர் தவறமா, இல்ல இது என்ன சொல்ல தெரியல. மண்ணுல இருந்து வரும். மண்ணுல இருந்து வருதா? இது மட்டும் நல்லா தெரிஞ்சு. மண்ணுல இருந்து வரப்ப மட்டும்தான் அது அப்படி அழுகி வரும். சரி, கருப்பு கலரா இருக்கக்கூடாது. அது கழுவிட்டு செய்யுங்க. அதுல சில பல பாக்டீரியா. சரி, வெங்காயத்தை அழுகிறப்ப ஏன் கண் கலந்தது? என்ன காரணம்? ஏன்னா இதுக்கு ஒரு கதையே இருக்குடா.
நானும் தக்காளி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம். ஆனா தக்காளி இறந்துருச்சு. நானும் கேரட்டும் நானே தக்காளி கேரட் ஃப்ரெண்டா இருந்தோம். கடைசியில கேரட் செத்துச்சுன்னா அதுக்கு அழுக யாருமே இல்லாதனால எண்ணெய எல்லாரும் வெட்டுறதுனால எல்லாருமே கதையே மாத்திட்டாங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் தக்காளி வந்து இறக்கும் கைஸ். கேரட்டும் வெங்காயம் வந்து கனிவஞ்சலி செலுத்தும். அப்புறம் கேரட் அழுகும் கனிவஞ்சலி செலுத்தி வெங்காயம் சாவறப்ப யாருமே கனிவஞ்சலி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் இதுக்கு ஒரு வரத்தை கொடுப்பாரு. நம்ம வெங்காயத்துக்காக எல்லாரும் ஒரு 5 செகண்ட் மௌனஞ்சலி செலுத்தலாம். அது ஆல்ரெடி ஊட்டிட்டு தான் அஞ்சலி கண்ணி வர நான் போய் பச்சை மிளகா எடுத்துட்டு என்னடா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். நீ தானே எதுவுமே பச்சை மிளகா தேவையா? இப்போ நான் கொரோனா அதான் கடைசியாகி கூட நான் வரைக்கிறேன். நான் ஒன்றும் முடியாது. ஏய் நாளா அடுத்து ஒரே ஒரு வருஷம் இது என்ன பிரிக்கணுமா? கை கழுவுனீங்களா எல்லாரும்? கண்ணுதான் கழுவிட்டு வந்தேன். பச்சை மிளகா எடுத்துட்டு எடுத்துட்டு வா. பச்சை மிளகா லட்சணத்தை பாருங்க. அது நான் உரிக்கலையா? நான் உரிச்சது இங்க இருக்கு பாரு. சந்தோஷம் உரிச்சது. நீ உரிச்சதானே இது? அது இது நான் உரிச்சது. அதெல்லாம் எதுக்கு எடுக்கிற? அப்புறம் அடிவாங்கின பொருட்கள் எடுத்துறேன். இங்க பச்சை மிளகா பாருங்க. எத்தனை நம்பர்? 2026 டிசம்பர். அவ்வளவுதான். அடுத்த தரமான சம்பவம் காத்திருக்கிறது. டிவிக்கு உங்கள் லோட்டு. அது நான் வர சொல்ல முடியாது. பிப்ரவரி மாசம் நான் வர மாட்டேன். பிப்ரவரி மாசம் எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டேன். பேசுறா பேசிட்டே இருக்கடா. கல்லன்னு வெட்டிக்கிட்டு இருக்கும் போது கை என்ன வெட்டிடுச்சு. கண்ணை எரிய ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுக்காக கஷ்டப்பட்டு கண் கலங்கி வீடியோ போடுறோம். விஆர் யார் கைஸ் இந்த மாதிரி ஸ்லைஸா இருக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் நாக்குலயே விட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும். வேணா இப்படி கட் பண்றான். இப்படிதான் கட் பண்ணுமா? லேசா கட் பண்றா. கைஸ் நான் ஒரு வேற பிளான்ட்ல சரி கண்ணேறினா இது அந்த மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் எடுத்துவிடு. பரவாயில்ல நிறையா தான் வரும் போல. கைஸ் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பக்கோடாவா போண்டா ரெண்டுமே செய்கிறோம். ஐயோ கீழே குதிச்சா. போண்டா பக்கத்து வீட்டாயா சுகன் வாயில வாயில வருது. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில். கண்ணு வாங்கி எல்லாம் எரியுது. எங்கிட்ட விட்டு தேயிடா பக்கோடா. பக்கோடா போடுறானா நிஜமாலே உள்ள விட்டு பக்கோடா போடுறாங்க. நிஜமாலே விட்டுக்கிட்டோம்டா. விட்டாண்டா ஓல. ஆமாடா ரத்தம். கைஸ் ரத்தத்தை பணிய வச்சிருக்காங்க. கைஸ் வெட்டுறதுக்கும் திறமை என்னடா சொல்லுங்க. கூட நான் வெட்டுறேன். போன பொரியல நானே இந்த இதுல நீங்க. A few moments later. நீ என்ன நீ வெட்டினா காய்டா. காய்ஸ் கெச்சப் கையில இருந்து கெச்சப் நக்கி தின்னு. காஞ்சனா படத்துல வர மாதிரி எதுக்குலாம் உனக்கு வேண்டாத. டேய் போய் கழுவுடா உட்கார்ந்து இருக்கான் ஒரு வீரன். கைஸ் அதே மாதிரி தான் கைஸ் இந்த இடத்துக்கு ஃபோன் போச்சு பார்க்கலாம் போனோம் கைஸ். அந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேன் போட்டிருக்காங்க. சரக்கு போட்ட மாதிரி விழுகிறாங்க. அவரு டே தம்பே அப்படின்னு கத்துறாரு. ஏனோ கரஞ்சல் ஏனோ எல்லாத்தையும் வெட்ட கத்துக்கிட்டா வேண்டாம். அப்புறம் இல்ல அவ்வளவுதான். சார்பா இருக்கணும். இப்படி வெங்காயம் அவ்வளவுதானே. போகுண்டா சாஃப்ட் வெங்காயம் கைஸ். இது வேணாம் தான் நினைக்கிறேன். இது இப்படி இருக்கு. சரி வேண்டாம் கைஸ் போதும் கைஸ். இதுவே சாதா இருக்கு. உங்களுக்காக ரத்த சிந்தி பாரு கைஸ் வீடு ஃபுல்லா குப்பை மேல ஆயிடுச்சு. ரத்த சிந்தி இருக்கான். நான் இந்த மாதிரி குண்டாக்கெல்லாம் எடுத்துடணும்னா இந்த மாதிரி இருக்காது. நல்லா நடிகை
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு இந்த கார்ன்ஃபிளவர் இது என்னடா கடலை மாவு இந்த ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி வழியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே போடக்கூடாது, மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாத்தூள் உப்பு அப்புறம் நல்லா பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சுட சுட பக்கோடாவும் ரெடி. போண்டாவை நீங்க போண்டா போடுறதாலும் போட்டுக்கலாம், பக்கோடா போடுறதும் போட்டுக்கலாம். கிளீன் பண்ணிட்டு அவங்க வந்து சந்திக்கிறோம். ஓகே கைஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டைலாக் சொல்ல வேண்டிய நேரம். செம்மையா சமைக்கிறோம், சூப்பரா சுவைக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உப்பு மிளகா பொடி ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு மிளகா பொடி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் நீ கிளறு நல்லா போட்டாங்க. மிளகா தூள் சோம்பு போட்டாங்க. சோம்பு இருக்கா? சோம்பு வேணாம், அது ரொம்ப தனியா தெரியும், தகட்டிடும். சோம்பு போடுறவங்க போட்டுக்கோங்க, நாங்க போட விரும்பல. தேவைப்பட்டு எங்களுக்கு சோம்புனாலே பிடிக்காது, அவ்வளோ காரம். गाइस स्पून இல்ல गाइस. La gente mueve tu cuerpo, hace soltar acá el alrededor. Será un tres, rompe la pio. அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு மிளகாய் எல்லாமே போடு. தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தண்ணி வேணும், ரொம்ப கெட்டியா இருக்கு. தண்ணி தெளிக்க ஏதோ ஒன்று அதிகமாக பிடிச்சிரும். நான் ரெண்டுமே கரெக்டான அளவு தானே. சாஃப்ட்டா இருக்கும். ஓகே தண்ணி ஏறலாம். गाइस ரொம்ப பக்குவமா வரதுக்காக தண்ணி லைட்டா தண்ணி ஊத்தணும். தெளிச்சு தான் காசு. இப்பதான் அந்த வாசனையே வருது. गाइस இப்பதான் गाइस அந்த வடை போடுறத பக்கோடா போடுற வாசனையே வருது. गाइस அந்த கடை ஃப்ளேவரே வருது. இன்னும் கொஞ்சம் பொருள் நினைக்கலாம். தண்ணி நீ அவ்வளவுதான் கொஞ்சம் ரெண்டு எடுத்து இப்படி வந்து கட்டா வந்து உருண்டை இப்படி அமுக்கணும். ஏய் பிளேட் எடுத்துடல. இதுதான் போடவே போடுங்க. உருண்டை பிடிச்ச கட்டா வந்து அதான் வரல. உருண்டை வந்துருச்சு. அந்த மாதிரி நல்லா பிடிக்கணும். புடி ஓகே தானே? கையில ஒட்டல. गाइस உருண்டையே உருண்டைப்படுது गाइस. எஸ் गाइस பாருங்க, ஒரு உருண்டையே உருண்டைப்படுது. தமிழ்நாட்டுல யாருமே இப்படி ஒரு உருண்டையை பார்க்க மாட்டேங்க. உருண்டையே உருண்டை போடுது गाइस. உருண்டை போனாங்க. இந்த வீடியோல இப்படி போடுறா. गाइस வெங்காய போண்டால வெங்காயம் அதிகமா இருக்கு. வெங்காயம் போட்டாவே ஆனியன் போண்டா வெங்காயம். அடுத்து நாங்க உருளைக்கிழங்கு போண்டா பண்ணலான்ட்டு தான் இருந்தோம். ஸோ இங்க வாயு வேற வாயு ராமசாமி போட்டா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கிட்ட டர்ரு புர்ரு டர்ரு போய்கிட்டே இருக்கான். இப்ப நாங்க பொரிக்கிறோம், சுட சுட பொரிக்கிறோம், சூப்பரா சுவைக்கிறோம். கைஸ் சொல்லுங்க. போட்டு பொரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சின்னதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டியா? எதுவுமே பண்ணாத. இப்ப பாரு வெளியே வந்துச்சு பாரு. அமைதியா எதுவுமே பண்ணாத. எனக்கு இது தொட்டா வலி. ஏய் லென்ஸ மாத்ரா. இதான் गाइस பாக்குவோம். லென்ஸ மாத்துங்கடா இப்ப கேக்குறீங்களாடா? நீயே கை வலிக்கு எனக்கு.
லென்ஸை மாத்துறாங்களா? ஆன்லயே மாத்தி அடுத்து ஸ்டார்ட் நான் இதுதான் அதை எடுத்து நான் லாஸ்ட் ஆகும். போடு. இன்னொன்று கூட போட்டுடலாமா? ஏய் சின்னது போடு. அது கூட போட்டுடலாம். என்ன நல்லா கோச்சிருக்கணும். கையை உள்ள விட்டோம் முடிச்சு. ஏ கை உள்ள ஒன்றும் போடுறா. உன் காலேஜை பற்றி நீ என்ன நினைக்கிற அதை சொல்லி. நீ படித்த ஸ்கூலும் அதே தான், காலேஜ் போகிறதும் அதே மாதிரி தான். காலேஜ் நான் வெளியே சொல்கிறதுக்கோ இல்லை, ஆக்சுவலாக நான் படிக்கிறதுக்கும் சொல்ல வரல. எனக்கு பிடிச்சவங்க யார் இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சவங்க யாரு? தட்டானா தட்டா அதே சாப்பிட அதை எடுத்துக்க. புரிஞ்சிருச்சு. ரெண்டுமே எடுத்துக்க. அஜிமேடா உனக்கு பிடிச்சவங்க ஒரே நிமிஷம். உனக்கு நான் கேட்ட கேள்வி நீ பதிலே சொல்லணும் அஜிமேடா. உனக்கு பிடிச்சவங்க யாருன்னு அந்த உலகத்திலே? உலகத்திலே பிடிச்சவங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அஜ்மீர் எப்படி பிளேட்டா மாத்துறாங்க பாக்குற உங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி கையிடு. சரி ரெண்டாவது அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் ஃபேமிலி. சிஸ்டர்னா ஃபேமிலி. இவருக்கு நம்ம அண்ணன் விஜய். அடுத்த வருஷம் யார் ஜெயிக்க போறா கரெக்டா சொல்லுங்க. 2026 நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கே தெரியும். நான் ஓட்டு போற வயசா வயசு இல்லை. நான் ஓட்டு போடுவேன். இன்னும் கூட எனக்கு இன்னொரு எத்தனை வயசு ஆகுது உனக்கு? எனக்கு காட்டுறா. ஒரே வருஷம் வெயிட்டிங் ஃபார். எனக்கு கூட 2 வருஷம். அடுத்த 2வது வருஷம் என்னோட ஃபர்ஸ்ட் வீட்டை கிளம்பிடுறாங்க. கேமரா இருக்கா? அது எப்ப? 2030 தானே போட போறேன். ஒரு வயசா இருக்குங்க. ஓடுறோமோ வயசு இருக்கு, போற வருஷம் சொல்றேன். அடுத்து 2030 நான் ஃபர்ஸ்ட் வீட் கிளம்புறேன். 2030 உங்களோட பொலிட்டிஷியன் பத்தி பேசக்கூடாதா? ஆமா இது நம்மளுக்கு நம்ம சேனல்ல பொலிட்டிஷியன் பேசக்கூடாது. மத்த கம்பெனி காட்டும், எங்க கம்பெனி காட்டக்கூடாது. சரிண்ணா, இப்போ நம்ம இதோட 4வது வீடியோ குக்கிங் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணதில் எது உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு? பொரி. செகண்டா இது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா இது வந்து என்ன செஞ்சோம் மறந்துது. ஸ்பைசி. எனக்கு வந்து பிடிச்சனா ஃபர்ஸ்ட் ஸ்பைசி, செகண்ட் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே தெரியுது லைட்டாக ஆயிடுச்சு தான் ஓடுது. வீடியோவில் பிடிச்சதுன்னா எனக்கு பொரி அது பண்ணா போச்சு. இதுலனா எனக்கு போண்டா சொல்லுவேன். ரெசிபியில் போண்டா அது ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் லாஸ்ட் ரைட் லாக்கிங் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா? நேரில் பார்த்தாலே நான் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றினேன் கொஞ்சம். நீங்கள் இதோட காரணமாக இருந்திருக்கீங்க. எங்களுக்கு தேங்க்ஸ் நாங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு தான். செம்மையாக செஞ்சுருக்கீங்க செஃப். இந்த நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்னா நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா திருப்பு என்ன கட்டமா அவனை எடு, அவனை கட்டுறது அவனை எடுறா. Can you catch my point? Tell me. Catch pa. பேசுறா. நீங்கள் திருப்பூருக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வாங்க. தனியாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் எங்கள் லொக்கேஷன் சொல்கிறேன்னா நீங்கள் கேட்க செஞ்சு தரோம். அடுத்து என்ன செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்க. vlog பண்றோம், சமைக்கிறது இல்லாம வீட்டுக்குள்ளே இருக்காம வெளியே எங்கேயாவது போய் எடுக்கிறோம். இப்போ ஸ்பைசி நூடுல்ஸ்க்கு ப்ரமோ கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுக்குறீங்களா? படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. பயங்கரமா இல்ல, பயங்கரமா நம்ம இது பயங்கரமா சொல்லலாம். நம்மளும் பயங்கரமா இருக்கும்.
நம்ம தலையன் ஸ்டைல் விஜய் சித்து ஸ்டைல்ல பயங்கரம் இல்ல, இது பயங்கரம். ஏன்னா இப்போ விஜய் சித்து விளாக்ஸ் உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்? அவர் எங்க இன்ஸ்பிரேஷன் தான். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. அவர் தானே இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் நம்ம சேனல். அவங்க தான் சொல்றதுக்கு வார்த்தை. ஓகே இல்ல சொல்ல மாட்டோம். நம்ம 3 பேருக்கு எங்களுக்கு கேமராமேன் இல்லை கைஸ். நாங்கெல்லாம் மாற்றி கூடிய சீக்கிரத்துல ஸ்பெஷலா ஒரு பண்றாங்க guys. இன்னும் ஒரு இன்கம் வரணும் தான் கைஸ் எல்லாம் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மறக்காம என்னடா உம்மா கொடுக்குற? கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோலாம் உடனே பண்ணே வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Roll camera, sound, action. Guys, this is just for fun guys. நல்லா தான் கமெண்ட் பண்ணுங்க. guys Ready to eat. ஒரு வழியா Ready to eat guys. வெங்காய போண்டா ரெடி. இது தொட்டுக்க வந்து டொமேட்டோ கெச்சப். பாருங்க guys. நம்ம இப்படி காட்டுங்க ஆள் பண்ணி வச்சிருக்கோம். guys பாருங்க ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டோம்னா போண்டா. இந்த போண்டா ஒரு ரூபாய்க்கு. சோ இதோட பேர் தான் வெங்காய போண்டா. ஃபர்ஸ்ட் டைம் guys கட் பண்ண அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு guys. உங்களுக்கு அந்த சவுண்ட் தெரியுமா தெரியல? guys நம்ம இங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கேமரா. சோ ஓகே guys ஃபர்ஸ்ட் ஒரு பைட் போவோம் சாஸோட. சாஸ் இல்லாம சாஸோட. ஃபர்ஸ்ட் சாஸ் இல்லாம. சாஸ் இல்லாம. கடையில சாப்பிடுற மாதிரியே ஃபீல் guys. சொன்னா நம்ம நீ கேப்பி பாருங்க. சரி இப்போ சாஸ் சாஸோட சாஸ் போடலாமா? சாஸ் போடலாங்களா? நல்லா வெச்சி ஊறுது guys. இங்க இதுடா கேமரா போய்ட்டான். நீ கண்ணா. இதுக்கு மேல வேற என்ன guys வேணும்? சுவையான வீட்ல செஞ்ச போண்டா தொட்டுக்க டொமேட்டோ கெச்சப். 3 பேர் வேற என்ன guys வேணும்? கரெக்ட் டேஸ்ட் அப்படியே வருது. guys நான் சுத்தி சாப்பிடணும். அந்த ஃப்ளேவரை பாருங்க guys. அந்த ஷேப்பை பாருங்க guys. நான் சாஸ் சக்கட்டா இருக்கும். guys போண்டாவை நார்மலா சாப்பிடுறத விட இப்படி பிச்சு அது உள்ள இருக்கிற அந்த வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இப்படி சாஸ்ல தொட்டு இப்படி வச்சு சாப்பிடணும். சாப்பிடுங்க. அப்படியே சத்தியமா வேற லெவல்னா பிச்சாச்சு. கிறிஸ்பியா இருக்கு. நீங்க வந்தா சாப்பிடலாம். தரமாக இருக்கு கேஸ். நாங்கள் செஞ்சு நாங்களே சாப்பிடல, செம்ம ஃபீலாக இருக்குது. கடையில் சாப்பிட்ற இந்த டேஸ்ட் மாதிரியே இருக்குது. கைஸ் அவ்வளோதான் பாருங்க காலி ஆயிரும். வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இதில் லைட்டாக பிச்சு அது உள்ள ஊற்றி கைஸ் வேற மாதிரி நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஆளுக்கு ஒரு இதில் பிச்சுக்கங்கடா. நான் ஊற்றுறேன். உள்ள இந்த டொமேட்டோ கெச்சப்பை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் யாருக்கு இதுங்க நெல்லாவது ஊற்றிக்கணும். ஓகேவா? போதுமா? இல்லைண்ணா ஊற்றலாம். இந்த உனக்கு போதும் போதும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க. அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த ஊற்று. எனக்கு கொஞ்சம் நான் ஊற்றுறேன் நிறையா. அமுக்கு அமுக்கு. போதும் போதும். ஒரு பெரிய பைட்டு. ஓகே गाइस இருங்க 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 நானும் எடுத்துக்கிறேன். புது ஃபீலா ஒன்று ஸ்டஃப் பண்ணி இது இந்த அப்படி உன்னோட கேமரா காட்டுங்க. गाइस நீங்க சாப்பிடுங்க गाइस. நீங்க சாப்பிடுங்க, அடுத்து நாங்க சாப்பிடுறோம்.
சரி Cheers. கடையில் சாப்பிட்டோம்னா இப்படி கிடைக்க திருப்தி கிடைக்காது. ரத்தம் சிந்தி சாப்பிடுறது உண்மையாலே சக்கத்தா இருக்குடா. வார்த்தையே இல்ல. கைஸ் நான் இறங்கிட்டேன் சாப்பாடுல. வாங்க இதை முடிங்க. நான் தான் சொன்னேன் இதை முன்ன அடுத்த ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோ. கேஷுவா என்னது? இந்த அதை எடுத்துக்கோ. ஏய் இந்த 3 சாப்பிட்டா ஆளுக்கு 3 வச்சுக்கலாம். A few moments later. வெங்காய போண்டா நல்லா சூப்பரா மொறு மொறு வேண கிறிஸ்பியா டாப் நாச். Take it. Take it. Guys, 2 பேர் 2 இருக்கு guys. வேண்டாம் மட்டும் ஓட்டுது. சாஸ் தொட்டுக்கீங்களா? ஸ்டாப் நாச். இது வள்ளிச்சு நக்கணும் guys சாஸ். வள்ளிச்சு நக்கு. Cheers. நான் இனி வார செஞ்சிருந்தேன். வருமா? ஒர்த்து வருமா? ரத்த சிந்தி ஏன்னா ரத்த சிந்தி எந்த கையில அடி வாங்கி சரியான ஒருத்தர் சொல்றதுக்கு வார்த்தையில இந்த எச்சி விட்டு பேசாம வேணும் இதுதான் வேற. பேசாம எச்சி விடு. இந்த ரிச் டொமேட்டோ கெச்சப் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பத்தியா? இல்லையே. நான் 2023 Start missing.